உம் அன்பை விட்டு என்றும் நான் செல்ல மாட்டேன். கடைசி காலத்துல கர்த்தரை உயர்த்தக்கூடிய வீடு எது? அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் பார்வோன் ஜனங்களுக்கும் தேவன் என்ன பண்ணாருங்க? வித்தியாசப்படுத்தி காட்டினார். இல்லையா? யாருடைய வீட்டில் நிலக்கால் வாசலில் ஆட்டுக்குட்டியனுடைய ரத்தங்கள் தெளிக்கப்பட்டு இருக்கிறதோ அவங்க வீட்டுல தேவனுடைய என்ன பண்ணாருங்க? சங்கரிப்பு வராது அப்படின்னு சொல்லி என்ன பண்றாருங்க? ஆண்டவர் பைபிள் மூலமாக அழகாக நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இல்லையா? அப்ப இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நானே உங்களுடைய ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறேன். என் ரத்தங்கள் எந்த வீட்டுக்குள் தெளிக்கப்பட்டு இருக்கிறோம் அந்த வீட்டுக்குள் நான் எப்பொழுதும் பாதுகாப்பாக இந்த வீட்டை வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இல்லையா? அப்ப இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள், இன்றைக்கு பரிசுத்தாவிய வேதங்க நமக்கு அழகா சொல்லுகிறது, ஆடுகள் எவ்விதமாக தேவ சமூகத்தை தொழுது கொள்கிறது, ஆட்டுடைய தன்மைகள் என்ன? தேவன் அழகாக சொல்வார். யோவான் சுவிசேஷகம் 10ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை முதலாவது நாம் வாசிப்போம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டு தொழுவத்துக்குள்ளே வாசல் வழியாக பிரவேசியாமல் வேறு வழியாக ஏறுகிறவர்கள் கள்ளனும் இருக்கிறான். அல்லேலூயா. கவனித்து பாருங்க, ஆடுகளில் பலவிதமான தோற்றங்கள் உண்டு. ஆடுகளில் என்ன உண்டு? பலவிதமான தோற்றங்கள் உண்டு. இங்கு சொல்லப்படுகிறது, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டு தொழுவத்துக்குள் வாசல் வழியில தேவன் காட்டக்கூடிய பாதைக்குள் செல்லாத சில ஆடுகள் உண்டு. தேவனுடைய பாதை காட்டக்கூடிய இடங்களுக்குள் செல்லாத சில ஆடுகள் உண்டு. தேவன் செல்லக்கூடாத சில இடங்கள். அப்ப தேவன் காட்டக்கூடிய அந்த ஆடுகளுக்குள் என்ன பண்ண முடியுதுங்க? அந்த வாசலுக்குள்ள பிரவேசிக்க முடியல. ஆனா அந்த வாசலுக்குள்ள எது பிரவேசிக்குதாங்க? கள்ளனும் கொள்ளைக்காரர்களும் பிரவேசிக்கிறார்கள். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு சபைகள் சூறையாடப்படுகிறது, சபைகள் சூறையாடப்படுகிறது, சபைக்குள் ஒரு கலங்கங்கள் ஏற்படுகிறது, சபைக்குள் ஒரு வேற்றுமை வருகிறது என்று சொன்னால் அந்த ஆடுகள் தேவனுடைய மேய்ப்பனுடைய சத்தங்களை சரிவர கேட்கல. அல்லையா? அங்க அழகா ஒரு சொல்வாரு 16வது வசனம், நானே நல்ல மேய்ப்பர், நல்ல மேய்ப்பர் ஆடுகளுக்காக தன் ஜீவனை. இல்லையா? நல்ல மேய்ப்பருடைய வேலை என்னங்க? ஆடுகளை காப்பாற்றுகிறது. நல்ல மேய்ப்பருடைய வேலை என்ன? ஆடுகளை காப்பாற்றுகிறார். செம்மறி ஆடுகள், வெள்ளாடுகள். செம்மறி ஆடுகள், வெள்ளாடுகள். செம்மறி ஆடுகளாக இருந்தால் அதோடைய பலன் என்ன என்பது சொல்றேன். இல்லையா? இப்போ இப்படிப்பட்ட ஆடு, இப்போ யாக்கோபுக்கு அவன் என்ன பண்ணாங்க? இந்த ஆட்டுக்கு புதுசு. யாருக்கு புதுசு? யாக்கோபுக்கு ஆடு புதுசு, ஆடுக்கு யாக்கோபு புதுசு. இந்த ரெண்டு புதுசு என்ன ஆகும்? ரெண்டு புதுசு என்ன ஆகும்? ஃப்ரெண்டாகுமா? ஃப்ரெண்டாகுமா? இல்லையா? ரெண்டு புது ஆடு. ரெண்டு என்னங்க? இப்ப இவனுக்கு ஆட்டுடைய தன்மை இவனுக்கு தெரியாது. யாருக்கு? யாக்கோபுக்கு தெரியாது. ஆடு இந்த யாக்கோபு எப்படின்னு தெரியாது. ஆடுக்கு யாக்கோபு எப்படின்னு தெரியாது. ஆனா யாக்கோபுக்கு ஆடு எப்படின்னு தெரியாது. ஆனா ரெண்டு கிட்டே ஆண்டவர் பழக வர்றாரு. ரெண்டு பேர்கிட்டயும் ஆண்டவர் பழக வர்றாரு. மேய்ப்பர் யாருக்குன்னு தெரியாது, விசுவாசி யாருக்குன்னு தெரியாது. ஆனா மேய்ப்பருக்கு விசுவாசிக்க கர்த்தர் என்ன பண்றாரு? சத்தமா சொல்லுங்களேன். அந்த அறிமுகம் இல்லாததை அறிமுகப்படுத்தக்கூடிய இடம் தான் தேவனுடைய வாசல். இல்லையா? சொல்லுங்க. அறிமுகம் இல்லாத இடத்தில் அறிமுகப்படுத்துவதுதான் தேவனுடைய வாசல். அதான் சொல்ல, நானே வழியும் சத்திய ஜீவனமாக இருக்கிறேன். அப்ப நானே வாசல். அழகா சொல்றாரு யோவான் 10:8. எனக்கு முன்னே கல்லரும் இருக்கிறார்கள், ஆடுகள் அவர்களுக்கு. நல்லா கவனிச்சுங்க. அப்போ தேவனுக்கு ஏற்ற ஒரு மேய்ப்பரும் இல்லைனாலும் அந்த ஆடு என்ன பண்ணுது? சூறையாடப்படுகிறது, கொள்ளையிடப்படுகிறது.
இல்லையா? அப்ப அதற்கு முன்பாக எல்லா ஆடுகளும் என்ன பண்ணுதுங்க? கொள்ளை இடுவதற்கும் அடித்து சாப்பிடுறதுக்காக பயன்படுத்தப்பட்ட ஆடுகள் இல்லையா சொல்றதுங்க. ஆடுகளுக்கு எப்போ வந்துடக்கூடாது, கோபம் வந்துடக்கூடாது. ஆட்டை பலவிதமான சோதனை செய்யக்கூடியவர் தான் தேவன். அதை நீ சரியா நீ வேதத்தை நீ புரிஞ்சுக்கிட்டனா உனக்கு யார் மீது என்ன இருக்காது, கசப்புகள் கோபங்கள் வராது. இதை தாண்டி நீ ஏதாவது சாதிச்சிருக்கிறோமா? பைபிள் ஆராய்ந்து பாரு, சத்தியத்தை ஆராய்ந்து பாரு. தலைமுறைகள் தேவன் என்னத்தை விதைத்தார், தேவனுடைய வார்த்தைகள் எப்படி விதைக்கப்பட்டது, எப்படி ஜனங்கள் கிறிஸ்துடைய ராஜ்யத்தை கட்டினார்கள் என்று சொல்லி என்ன பண்ணுங்க, வரலாற்று ஆராய். அதுக்கான நேரத்தை நீ என்ன பண்ணணும், கொடுக்கணும். நம்ம அந்த நேரத்துல நம்ம செலவிடுவது கிடையாது இல்லையா? அதனால பிசாசு என்ன பண்றாங்க, உன்னை ஈஸியா எளிதா அவன் வென்றுட்டு போயிட்டே இருக்கிறான். சரித்திரத்தை புரட்டி பாருங்கள், சரித்திரத்தை புரட்டி பாருங்கள் இல்லையா? அப்போ இந்த ஆடுகளுடைய தன்மை அவர் சொல்லுகிறார், கள்ளனும் கொலைகாரர்களும் இருக்கக்கூடிய ஒரு காரியம் இல்லையா? அப்ப இந்த யாக்கோபுக்கும் இந்த ஆட்டுக்கு என்ன கிடையாது, பழக்கமே கிடையாது. என்ன கிடையாது, முன்ன பின்ன பேசி அனுபவம் கிடையாது. முன்ன பின்ன பேசி அனுபவம் கிடையாது. எப்படி ஆட்டை குரல் கொடுத்தா அந்த ஆடு குரல் கேட்கின்றது யாருக்கு தெரியாது, தெரியாது. அதே ஆட்டுக்கு என்ன தெரியாது, யாக்கோபு எப்படி கூப்பிட்டா அவங்க முன்னாடி எப்படி போன யாருக்கு தெரியாது. ஏன்னா அது ஏற்கனவே ஒரு குரலை அனுபவித்து இருக்கிறது, ஏற்கனவே ஒரு குரலை உள்வாங்கி இருக்கிறது. அப்ப தேவனுடைய பிள்ளை நீ தேவனுடைய வார்த்தை உள்வாங்கின பிறகு ஏன் மனுஷனுடைய வார்த்தைக்கு நீ என்ன பண்ற முயற்சி கொடுக்கிற? அந்த வார்த்தையை நோக்கிதான் நீ நான் பயணிக்கிறோம். அழகா சொல்லப்பட்ட பாருங்க, யாக்கோபு இது யோவான் 10ஆம் அதிகாரத்துல 3-4 வாசிங்கள. வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான், ஆடுகளோ அவன் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. பாருங்க, ஆட்டு யாருக்கு செவி கொடுக்கும்? வாசலை காக்கிறவனும் வாசலை திறக்கிறவனும். இப்ப உங்க ஆண்டவர் அதுதான். அவர் சொல்ற, நான் தான் வாசல், நான் தான் வாசல், நான் தான் அந்த மெய்ப்பர், நான் தான் அந்த ஆடுன்றார். நான் தான் அந்த ஆடு, நான் தான் அந்த மெய்ப்பர், நான் தான் அந்த வாசல் என்றார் இல்லையா? அப்ப இந்த ஆட்டை போய் கேட்டை திறக்கும் போது காவல்காரனா இல்ல ஆட்டை திருட வருகிறான்னு எதுக்கு தெரியும்? தெரியுமா தெரியாதா? ஏற்கனவே திறக்கிறோட சத்தத்தை யார் அறிஞ்சிருக்கோம்? உனக்கு எனக்கு தேவ சத்தத்தை அறிஞ்சா அப்ப நீ நான் எப்படி கவனமா ஜாக்கிரதையா எவ்வளவு தெளிவாக இருக்கணும் இல்லையா? ஏன் இந்த தெளிவு இல்லாமல் நம் தேவ பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? ஏன் இந்த சத்தத்துக்கேற்ற வாசலை திறக்கும் போது தேவனுக்கு என்ற வாசலை திறக்க முடியாமல் நம்ம ஏன் பூட்டி வைத்துக் கொண்டு இருக்கிறோம்? கவனித்து பாருங்க இல்லையா? அவர் சொல்லுங்க, வாசலை காக்கிறவனுக்கு தான் எது தெரியும்? ஆட்டுடைய சத்தம் தெரியும். ஆனா அந்த ஆட்டை பெயர் சொல்லி அழைக்கிறவர், இந்த ஆட்டுக்கு பெயர் சொல்லி அழைக்கிறவர் இல்லையா? இப்ப உங்க பேர்லாம் நீங்க நினைச்சிருங்க, உங்க அம்மா அப்பா வச்சிருப்பாங்க நினைச்சிருப்பீங்க. ஏற்கனவே கருவில உங்க பேர் என்ன பண்ணாரு, பிக்சர் பண்ணிட்டாரு. ஆனா நம்ம வேணா நம்ம ஞானசனம் எடுத்த பிறகு ஜாயிண்ட்டுக்கு கிறிஸ்துவ பேர் ஒட்டிக்கிறோம், அது வேற இல்லையா? நீ பேர்ல கிறிஸ்துவ பேர் ஒட்டிக்கிறது பெருசு கிடையாது. நீ வாழ்க்கையில கிறிஸ்துவ பிள்ளையா வாழ்னாதான் பெருசு. பேர் உன்னை பரலோகத்துக்கு கூட்டி செல்லாது. கர்த்தருடைய சித்தத்தின்படி, கர்த்தருடைய நடத்தின்படி, கர்த்தருடைய வார்த்தையின்படி நீ செயல்பட்டதா உனக்கு அங்க பரலோகத்துல என்ட்ரி. இதான் என்ட்ரிங்க. அப்ப இந்த ஆட்டோடைய அனுபவம் தெரியாது, ஆட்டோட பேசக்கூடிய அனுபவம் கிடையாது. ஆனா வாசல் கிட்ட யார் நிக்கிறா? யாக்கோபு நிக்கிறான் அல்லையா? அவன் நிக்கும் போது இந்த ஆடுங்க உள்ள இருக்கிற ஆடுதான் என்ன பண்ணான்? தையாபையா தையாபையா என்ன பண்ணான்? கத்த ஆரம்பிச்சிடும் அல்லையா? கவனிச்சுங்க, நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த ரோட்லயோ இல்ல மத்த இடத்துல ஆடு மேய்ச்சிட்டு போவாங்க. சில நேரம் நம்ம வயல்வெளிலாம் அப்படி போயிட்டு வச்சுங்களேன், அங்க இருக்கு வைப்பற ஆயினா என்ன பண்ண நாடு அப்படியே ஓரங்கட்டும். ஆனா நம்ம ஆயினா என்ன பண்ண அப்படியே செதறி போகும். நம்ம ஆயினா செதறி போகும். ஆனா அந்த அவன் சொன்னாகும் அழகா என்ன பண்ணும், ஒரு நேர்கோட்டில் நம்ம அப்படியே ஓரமா அப்படியே ஒதுங்கி அழகா போகும். அதே நம்ம அப்படின்னு நம்ம இருந்துச்சுங்க, இந்த பக்கம் நாளோட அந்த பக்கம் நாளும் ஒண்ணு நம்ம சாகடிச்சிடும். வண்டியை என்ன பண்றோம் ஒண்ணு நம்ம. அப்ப அந்த ஆட்டுடைய சத்தத்தை நீங்க என்ன பண்ண, மேய்ப்பரு சத்தத்தை அறியணும். அதான் வேதம் சொல்லுது, எதை அறியணும்? மேய்ப்பருடைய சத்தத்தை. இங்க அழகா சொல்லுது பாருங்க, உங்களுக்கு தெளிவா இன்னும் சொல்றேன் பாருங்க. அது 5வது வசனம் சொல்லுது பாருங்க.
அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடினால் அவைகள் அந்நியனுக்கு என்ன பண்ணாது. இதுதாங்க யாரு? பிசாசுக்கு நீ நான் இடம் கொடுக்க கூடாது. யாருக்கு? மனுஷகிரியமா நீ நான் என்ன பண்ணக்கூடாது. மாமிச சிந்தைக்கேற்றபடி நீ நான் என்ன பண்ணக்கூடாது. உன்னுடைய எண்ணங்கள் என்னங்க? அந்நிய சக்தியை வீழ்த்ததான் உன் வேலை. நீ கிறிஸ்துவ சக்தியை இன்னைக்கு நம்ம வீழ்த்திட்டு இருக்க. எந்த சக்தியை வீழ்த்துறோம்? கிறிஸ்துடைய சக்தியை வீழ்த்து கொள்ளக்கூடிய ஆடுகளாக நம்ம மாறிட்டோம் இல்லையா? இந்த ஆடுகளுக்கு என்ன தெரியுதுங்க? என் மேய்ப்பர் எந்த நேரத்துல தண்ணி கொடுப்பாரு, என் மேய்ப்பர் எந்த நேரத்துல புல்லு கொடுப்பாரு, என் மேய்ப்பர் எப்போது என்னை வெளியே கூட்டி கொண்டு போவாரு, என் மேய்ப்பர் எப்போது என்னை கூட்டிட்டு வந்து படுக்க வைப்பான்னு யாருக்கு தெரியணும்? ஜெபிக்கிற இந்த ஆடுகளுக்கு தெரியணும். எந்த ஆடுகளுக்கு? நமக்கு தெரியணும் இல்லையா? நான் இந்த நேரத்துல ஜெபித்தால் என் தகப்பனினை அரவணைப்பார். இந்த நேரத்தில் நான் ஜெபித்தா என் தேவன் எனக்கு ஆகாரத்தை கொடுப்பார். இந்த நேரத்தில் நான் ஜெபித்தா என்னோடு கூட உறங்குவார். இந்த ஆட்டுடைய அனுபவங்களை நீங்கள் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் சரிவரை நீங்கள் என்ன பண்ணுங்க, அறிந்து கொள்ளணும். இதுல வந்து பாருங்க, சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு பாருங்க, 6வது வசனம். இவ்வளவுதாங்க சீசர்கிட்ட யார்கிட்ட சொல்றாரு? உங்கள்கிட்ட பேசுறாரு. இதாங்க தேவன். நல்லா சத்தியத்தை அறிகிறோம், நல்லா படிக்கிறோம், ஆனா இந்த காரியத்தை விட்டு கொடுத்து பேசுகிறத மட்டும் ஜென்மத்தை நம்முடைய வாயில என்ன வராது. அவர் சொல்றாரு, பைபிள் ஏற்றபடி என்ன பண்ண நட. வசனம் தான் உன் வாழ்க்கை, வசனம் தான் நானு, வசனம் தான் நான் உன் கூட பேசுகிறது. அப்ப என்ன மீறி நீ என்னதான் பேசணும்னு கேட்கிறாரு. என்ன மீறி கேட்பாரா? கேட்க மாட்டாரு. என்னோட உனக்கு என்னோட அப்படிப்பட்ட சத்தம் வரும்னு கேட்பாரு இல்லையா? அப்படி சத்தம் என்ன பண்ணுமா? அவர் சத்தம் என்ன பண்ணுமா? வனாந்திரத்தை அதர பண்ணு. இப்போ உன் சத்தம் என்ன பண்ணுது? நம்முடைய சத்தம் என்னங்க பண்ணுது? யோவான் சானுடைய சத்தம் என்ன பண்ணுச்சுங்க? அநேகரை மனம் திரும்ப வைத்தது, அநேகரை ஞானஸ்தானத்துக்கு நேராக அழைத்து கொண்டு வந்தது. இப்போ உன்னுடைய சத்தம் என்னுடைய சத்தம் எப்படி இருக்கணும்? உங்க சத்தம் எப்படி இருக்குனுங்க? மற்றவர்களை கிறிஸ்துடைய அன்புக்கேற்ற மனமாற்றத்துக்கு உருவாக்கக்கூடிய கிருபை உள்ள சத்தமாக இருக்கணும், தவிர எதிர்ப்புடைய சத்தமாக இருக்கக்கூடாது. இந்த சத்தமா இருக்கக்கூடாது இல்லையா? வனாந்தரத்துல கூப்பிடுகிற சத்தம் நகரத்துக்கு கேட்கிறது. எங்க கேட்குது? காட்டு வழியில உட்கார்ந்து கூப்பிடுற சத்தம் வீட்டு வழியில கேட்கிறது. அப்போ உன் சத்தம் என் சத்தம் என்ன பண்ணும்? அடைக்கப்பட்டவர்கள், இருளில் அடைக்கப்பட்டவர்கள், நொறுக்கப்பட்டவர்களுக்கு உன் சத்தம் போய் என்ன பண்ணும்? முன்மாதிரியா இருக்கணும். நீங்க நிறைய பேர் நம்ம கிறிஸ்துவ ஆரம்பத்துல ஒரு முன்மாதிரியா இருப்பீங்க. இன்னைக்கு அப்படியே பின்மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில எல்லாம் தெரிஞ்சுப்பாங்க. சோ கிறிஸ்துவனுங்க இப்படிதான், கிறிஸ்துவ பிள்ளைங்களாலே இப்படிதான். அவங்க என்ன பண்ணுவாங்க? ஜெபிக்கிறது ஒண்ணு, பேசுறது ஒண்ணு, நடக்கிறது ஒண்ணு, செயல்பாடு ஒண்ணு சொல்லுவாங்க. அப்ப அந்த இடத்துல நீ மாட்டிக்கிட்ட, தேவனுடைய சாட்சியை நீ குலைச்சிட்ட, தேவனுடைய அன்பை விலைக்கு வித்துட்ட. அப்ப இதெல்லாம் எப்படி அந்த உன் சத்தத்துக்கு அந்த ஆடு செவி கொடுக்கும்? உன் சத்தத்துக்கு செவி கொடுத்த அந்த ஆடு உள்ள வரணும் இல்லையா? என் சத்தம் எப்படி இருக்கணும்? கம்பீரமாக இருக்கணும் இல்லையா? என் சத்தம் தேவனுக்கு ஏற்ற சத்தமா இருக்கணும் இல்லையா? அந்த அழகா சொல்லுது பாருங்க, வாசிங்க 7வது வசனம். அதனால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி என்ன சொன்னார்? நானே ஆடுகள் வாசல். அல்லேலூயா. என்ன சொல்றாரு? இப்ப நல்லா கவனிச்சு பாருங்க. இப்ப யாக்கோப அந்த ஆடுகளுக்கு வாசலுக்கு உண்டான வழியை ஏற்படுத்த கர்த்தர் உருவாக்குறார். இந்த யாக்கோபுக்கு என்ன தெரியாதுன்னா, ஆட்டு இடத்துக்கு போயிட்டா. இந்த வசனத்தை நான் மீதி உங்களுக்கு சொல்றேன், இந்த மட்டும் முடிச்சிடறேன். யாக்கோபுடைய காரியத்தை ஆட்டுக்கு உள்ள போயிடுறான், கேட்டு கிட்ட போயிடுறான். இந்த கேட்டு கிட்ட போகும்போது உள்ள இருக்கிற ஆடுலாம் என்ன பண்ணுது? ஒவ்வொன்றும் ஒரு குரல் கொடுக்குது இல்லையா? ஆனா செம்மறி ஆடுகிட்ட ஒரு குணம் இருக்குது. இந்த இந்த ஆடு என்ன பண்ணுங்க? யாரை தூக்கிட்டு போனாலும் விட்டுரும், யாரை தூக்கிட்டு போனாலும் விட்டுரும். ஏன்னா நான் தப்பிச்சா போதும், யாரு நான் தப்பிச்சா போதும் இந்த ஆடு நினைக்கும். ஆனா செம்மறி ஆடு என்ன பண்ணு தெரியுங்க? ஒரு பிரச்சனை வந்தா எல்லா செம்மறி ஒன்னா சேர்ந்து அவனை மிதிக்கும். யாரை மிதிக்கும்? யாரை மிதிக்கும்? ஜெபிக்கிற பிள்ளைகள் ஒன்னா சேரணும். அந்த ஆட்டை திருடிட்டு போகக்கூடிய ஆட்டை ஒன்றாக இணைந்த அந்த ஆட்டை போக விடாதபடி ஜெபிக்கிறவர்களே நீங்க செம்மறியாடு. இப்ப நீங்க எந்த ஆடு? போ
அல்லையா? அது அவ்வளவு பெரிய தன்மை உடையது, அது செம்மறியா கூட தன்மை. இந்த ஆட்டு உள்ள போன முறை இவன் ஏதோ ஒரு ஆட்டை பிடிச்ச என்ன பண்ணான், அது என்ன நினைக்குது, ஐயோ எனக்கு எனக்கு காப்பாத்திட்டப்பா, எனக்கு பிரச்சனை இல்லப்பா, நான் என்ன பண்ண பலியாக போறது கிடையாது. அது அப்படிதான் நீங்க மனுஷனுடைய வாழ்க்கை. நான் தப்பிச்சுக்கிட்டேன், நான் சேஃப்டி ஆயிட்டேன், நான் இதாயிட்டேன், ஒண்ணும் கிடையாது, மண்ணு கிட்டு கூட கிடையாது. அல்லையா? நீ சேஃப்டி ஆயிட்ட எங்க ஒரு பொதுக்குழியில போய் விழ போற, உனக்கு என்ன பண்ணுது, ரத்த காய் ஏற்படும் போது தோல் உரிக்க போறாங்க, கட் பண்ணி சாப்பிட போறாங்க, அவ்வளவுதான். அல்லையா? ஆனா அதை ஒன்றாக இணைந்தால் அந்த உயிரை என்ன பண்ணலாம், நம்மளால காப்பாற்ற முடியும். அப்ப ஆண்டு நினைக்கிறேன், என் தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஒன்றாக இணைங்க, நீங்கள் ஒரு மனதோடு என்ன பண்ணுங்க, இணைந்து செபிங்க, ஒரே ஐக்கியமாக வாங்க. அதுதான் ராபோஜனத்தை கர்த்தர் ஏற்படுத்துங்க. ராபோஜனன்றதுக்கு என்ன காரணம், ஏற்றத்தாழ்வு கிடையாது. பணக்காரன், ஏழை, எளியவன், இந்த ஜாதி அந்த ஜாதி அப்படிலாம் அங்க என்ன கிடையாதுங்க, ஒண்ணுமே கிடையாது. அவர் தன்னுடைய செய்யக்கூடாத ஒரு பணி அவர் செய்தார். அவர் செய்யக்கூடாத அழகா என்ன பண்ணாரு, மேல இந்த சால்வை எடுத்தார், இடுப்புல கட்டினார், முழங்காலில் இருந்தார், சீசனுடைய கால்களை பிடித்தார், தண்ணீரை ஊத்தினார், கழுவினார். இதை யாரு, உலகத்துக்கே ராஜாதி ராஜன், உலகத்துக்கே சர்வ வல்லவர் அவர் சொல்லுகிறார், இந்த தாழ்மைதான் என் பிள்ளைகிட்ட இருக்கணும், இந்த தாழ்மைதான் என் மகள்கிட்ட இருக்கணும் அப்படின்னு அவர் எதிர்பார்க்கிறார். அப்ப அந்த அனுபவத்துக்குள்ள நீங்க வளர்ந்துருக்கிறையா? ஒருத்தர் நமக்குள்ள ஒரு ஈகோ பிரச்சனை பார்க்கும்போது என்ன, நம்மளால என்ன பண்ணுறது, தாழ்ந்து. அப்ப அந்த ஆடு என்ன பண்ணிச்சு, செத்து போயிடுச்சு. அந்த ஆடு என்ன பண்ணிச்சு, செத்து போயிடுச்சு. அதுக்கு என்ன கிடையாது, உயிர் நாடி கிடையாது. இருக்கும், நடமாடிட்டு இருக்குன்னா உள்ளுக்குள்ள என்ன கிடையாது, உணர்வுபூர்வமான உயிர் நாடி கிடையாது, செத்து போயிச்சது. அதை கர்த்தர் என்ன பண்ண மாட்டாருங்க, புதுப்பிக்கிறதுக்கு பல நாட்கள் ஆகும். கோமா ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க, ஸ்டேஜ் கோமா ஸ்டேஜ். அது எப்போ உயிரடையும், எப்பொழுது உயிர்ப்பிக்கின்றதே தெரியாது. அல்லையா? அப்ப அது போலதான் தேவனுடைய பிள்ளைகள் சில நேரங்களை நம் கோமா ஸ்டேஜுக்கு நம்மளே தள்ளி கொண்டு போகிறோம். என்ன ஸ்டேஜுக்கு போறோம், கோமா ஸ்டேஜ் தான். அப்ப இந்த ஆடுகள் பாருங்க, அங்க அழகா சொல்லப்படுகிறது. யாக்கோபு அங்க போன பிறகு அங்க அம்மா தெளிவா சொல்றாங்க, என்ன பண்ற நீ, ஆட்டு மந்தைக்கு போயிட்டு என்ன பண்ண, 2 நல்ல நான் அவைகளை யாருக்கு, உன் தகப்பனுக்கு பிரியமாகும்படி சமைப்பேன். வாசிங்க, உன் தகப்பன் சொல்லுங்க, வாசிங்க, கவனிங்க. இப்போ ட்ரைனிங் பீரியட், இது என்ன பீரியடுங்க, அழகா அவங்க அம்மா என்ன சொல்றாங்க, எல்லாம் சொல்றாங்க. ஆனா எனக்குன்னு ஒரு சுய புத்தி ஒண்ணு வருது பாருங்க, எனக்குன்னு ஒரு சுய புத்தி வருது. என்ன புத்தி வருது, என் அண்ணனுக்கு என்ன இருக்கும், ரோமம் இருக்கும், அவனுக்குள்ள ஒரு தோற்றம் வேறு தோற்றம் இருக்கும், என் தோற்றம் என்ன கிடையாது. என்ன சொல்றாங்க, இப்ப அம்மா கிட்ட அவன் என்ன பண்றான், டேய் நீ போடா, புடிச்சிட்டு வாடா, நான் என்ன பண்றேன், சமைச்சு என்ன பண்றேன், தர கொண்டு போய் கொடு. அந்த பக்குவத்தை கவனிங்க. இல்லையா? இப்போ இதுல என்னன்னா, அண்ணனை போல யார் சமைக்கணும், தம்பிய சமைக்கிற வேலை கிடையாது, தம்பிய உருவாக்குற வேலை. உன்னையும் என்னையும் கர்த்தர் உருவாக்கி ருசி கொடுக்கிறவர் அவர். நீ நானும் நல்ல ருசியா மத்தவங்களுக்கு தெரியுறமா, அதுக்குதான் அவர் உருவாக்குறார். அப்ப நீ இந்த காரியத்தை இவ்விதமாக செய்யும் சொல்லப்படுது. அங்க சொல்லப்படுது பாருங்க, அவன் சொல்ல வாசிங்க. ரெபெக்காளை நோக்கி, என் சகோதரனாகிய ஏசா எப்படி மிகுந்தவங்க, ஒருவேளை எவ்வளவு டவுட் வருது பாத்தீங்களா, தடவி பார்த்து நான் எத்தனை காணப்பட்டா என் மேல் ஆசீர்வாதத்துக்கு. அப்ப நல்லா புரிஞ்சுங்க, ஒரு தகப்பனார் சொல்லக்கூடிய வார்த்தை ஆசீர்வாதமாக மாறும், சாபமாக மாறும். அப்ப ஒரு தேவ பிள்ளைகள் தேவனுடைய ஊழியரிடத்திலிருந்து எதை வாங்கணும், ஆசீர்வாதத்தை மட்டும் தான் நீ வாங்கணும். சாபமான வார்த்தை ஒன்றை என்ன பண்ணக்கூடாது, வாங்கக்கூடாது. இல்லையா? அவருடைய வேலையை பார்த்துட்டு வர அவர் செஞ்சிருவார். சோ அப்ப இந்த காரியத்தை அவங்க அம்மா சொல்றாங்க, என்ன பண்றத, நான் சொல்றதை மட்டும் கேள்றா, நீ போ புடி,
சரி, 2 முறை அவர் சொல்றா. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றா? உங்க அப்பாவுக்கு சொல்றத கீழ்ப்படிஞ்சு வெள்ளாட்டை கொண்டு வாழ்றாங்க. அப்ப வெள்ளாட்டை கொண்டு வந்த பிறகு அவன் கேள்வி கேட்கும் போது அவங்க என்ன சொல்றாங்க? நான் உனக்கு என்ன சொல்றேனோ அதை செய். நான் எனக்கு என்ன சொல்லுகிறேன்னு அதை செய். அப்ப நல்லா படிச்சு பாருங்க. அப்ப இந்த தாயுடைய வேலை என்ன? இப்ப இது பயங்கரமான திருட்டுத்தனமான ஒரு ஆசீர்வாதம் தானே நம்ம பார்வையில. பெரிய சொத்தை அபகரிக்கிறது. என்ன சொத்தை? அப்பா பெரியவனுக்காக வச்ச சொத்தை அம்மா என்ன பண்றாங்க? அல்ல இல்லையா? ஏன் இந்த சம்பவம் நடந்தது? முதல் தேவன் அவனை உயர்ந்த இடத்துல வைத்தாராங்க. அண்ணன்காரன் எங்க வச்சாருங்க? ஒரு மேன்மைக்குரிய ஒரு ஆசீர்வாதத்துக்கு முதல் பேரான ஒரு குமாரனாக வைத்திருந்தார். அவன் தனக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை இழக்கும் போது, இல்லையா? எப்போ சொல்லு தேவ பிள்ளைகளை, நான் அதுக்குதான் திரும்ப சொல்லுது, உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஜபமோ ஊழியங்களோ தரிசனங்களோ எவையும் முதல் கொடுத்ததை நீ என்ன பண்ணது? இழக்காத, இல்லையா? அவனுக்கு அவ்வளவு பெரிய கனமான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. அப்ப அவர் என்ன நினைக்கிறார்? ஆண்டவர் இவன் இந்த ஆசீர்வாதத்தை எப்படி பண்றான்? துச்சமா? ஆனா அந்த வீட்டை நான் நினைச்சிட்டேன். எந்த வீட்டை? ஆபிரகாமுக்கு அந்த வீட்டை குறிச்சு நான் என்ன பண்ணிட்டேன்? வாக்கு கொடுத்துட்டேன். ஈசாக்கோடு கூட அந்த வீட்டை குறிச்சு என்ன பண்ணிட்டேன்? பேசிட்டேன். சரி, ஒருவன் வீட்டுக்குள்ள அசட்டியா இருந்தானா நான் என்ன பண்ணணும்? இன்னொரு உருவாக்குறது வேலை யாருடைய வேலை? தேவனுடைய வேலை, இல்லையா? அப்ப உங்க வீட்டுக்குள்ள நீங்க யாராவது அசட்டியா இருந்தா உங்க வீட்டுக்குள்ள ஒருத்தரை கர்த்தர் தூக்கிடுவாரு. அவர் தூக்கி அவருடைய வேலையை செய்ய வச்சுறாரு. அப்ப அங்குள்ள என்ன பண்ற? அண்ணன் தம்பிக்குள்ள குடும்பத்துக்குள்ள ஒரு குழப்பம் வந்துடும், இல்லையா? அந்த குழப்பம் வராதபடி இருக்கும் போது கொடுக்கப்பட்ட இந்த பொறுப்பையும் இந்த கணத்தையும் உணர்ந்து நீங்கள் செயல்படுங்க, இல்லையா? சாதாரண கிடையாது. நம்ம மேல இருக்கிற ஆட்டினுடைய பொறுப்பு, இல்லையா? இது வெற்றினாலோ இது உயிர் போனாலோ இந்த ஆடு பலருக்கு ருசி உள்ள ஆடாக தான் இருக்கணும், இல்லையா? அப்படிப்பட்ட குணம், அப்படிப்பட்ட அன்பு உங்களுக்கும் எனக்குள் கடந்து வர வேண்டும். இன்றைக்கு அந்த வார்த்தை என்ன பண்ணாங்க? செய்யறதுக்கு முன்னாடி தனக்குண்டான பல கேள்விகளை தாயிடத்தில் கேட்டுக்கொண்டான். ஏன்னா அவனுக்கு தன்னுடைய நிலைமை தெரியும், உனக்கும் உன்னுடைய நிலைமை தெரியும். நான் ஜெபிக்கிறதுக்கு எப்போ நான் சொல்ல விதமான ஜெபத்துடைய தன்மைகளை குறித்து சொல்லுவேன். 3 வேளை ஜெபம், முழங்கால் ஜெபம், பலகணிகளை, தானியலுடைய ஜெபத்துல ஒரு தன்மை இருந்தது. அதை மட்டும் சொல்லி நான் முடிச்சா குறிச்சு வச்சுங்க. தினமும் 3 வேளை ஜெபம். என்ன ஜெபங்க? யாரா தினமும் 3 வேளை ஜெபித்தவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். காலையில, மதியானம், இரவு. பிரதர் நீங்க சொல்லாம் பிரதர், நாங்க வேலைக்கு போடுறோம் பிரதர், வேலையில எப்படி பிரதர் எங்களால ஜெபிக்க முடியும்? லஞ்ச் டைம்னு ஒண்ணு இருக்குது பிரதர், சிஸ்டர். என்ன டைம் இருக்குது? அந்த லஞ்ச் டைம்ல நீ முழங்கால் படிக்கிட்டு ஜெபித்து நீ சாப்பிட்டு பாரு. உன்னை பாக்குற என்னத்துக்குமா ஜெபிக்கிற? அங்க என்ன பண்ற? ஒரு ஆத்மாவை உன்னோட கூட இணைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. எத்தனை வேலை ஜெபம்? முழங்காலுடைய ஜெபம். அடுத்து என்னங்க? எத்தனை பேர் முழங்கால் நின்று ஜெபிக்கிறீங்க இன்னைக்கு சொல்லுங்க? சர்ச்சில் வந்தாலும் உட்கார்ந்துங்க, சில பேர் எந்திரிக்கிறதே கிடையாது. 2 நிமிஷம் முட்டி போட்டா 50 நிமிஷம் உட்கார்ந்துக்கணும். எத்தனை நிமிஷம்? 2 நிமிஷம் முட்டிக்க எத்தனை நிமிஷம் உட்கார வேண்டியது இருக்குது? அப்ப நீ அரை ஒரு முட்டி போட்டா என்ன பண்ணா? 4 கணக்குல உட்கார வேண்டியது வந்துருமே. அப்ப நம்ம கிட்ட எது இல்ல? முழங்காலுடைய ஜெபம் இல்லை. அப்புறம் பாத்தீங்கன்னா வழக்கமான ஒரு ஜெபம். வழக்கமான எனக்குன்னு ஒரு தனித்துவமான ஒரு ஜெபம் இருக்கும். நான் யாரை குறிச்சு சிந்திக்க மாட்டேன், யாரை குறிச்சு கவலைப்பட மாட்டேன். திடீர்னு வீட்டுல உட்காந்து அல்லேலூயா ஆனந்தமே தெருல பொருளா பார்த்து பைத்தியக்கார மாதிரி உள்ள பாட்டிட்டு இருக்கணும். அது என்னுடைய வழக்கமான ஒரு ஜெபம், இல்லையா? அப்ப அந்த ஜெபம் இன்னைக்கு நிறைய பேர் என்ன கிடையாது, குறைஞ்சு போச்சு. நல்லா நீங்க சிந்திச்சு பாருங்க, உங்க லைஃப பாருங்க. சும்மா வீட்டுல இருக்கிற நேரத்துல கதை புக்கு சினிமா பார்க்க மாட்டாங்க. நம்ம பாட்டு என்ன பண்ணுங்க, ஒரு பாட்டை பாடிட்டு கை தட்டிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், 4 பேர் நம்ம கூட உட்காந்துற மாதிரி ஒரு ஃபீல் நினைச்சு அப்படி ஒரு ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு அந்த ஜெபம் இருக்கா? இல்ல. 4வது பாத்தீங்கன்னா மேலறை ஜெபம். என்ன ஜெபம்? மேலறை ஜெபம், இல்லையா? அது உயர்ந்த இடத்தில் நின்று ஜெபிக்கிறது. என்ன இடங்க? உயர்ந்த இடம். அப்ப ஜெபம் எப்படி இருக்குமா? உயர்ந்ததும் மேலானது. சொல்லுங்க, உயர்ந்ததும். ஏன்னா ஒருத்தன் சண்டை போடுறான்னா அவன் சண்டைக்காரனா நான் பாக்குறது இல்ல,
அவன் என்ன பண்றான், என் நண்பனா நினைச்சு நான் ஜெபிக்கிறது உயர்வான ஒரு ஜெபம். என்ன ஜெபங்க? அடுத்தது பாத்தீங்கன்னா 5 சொல்லுகிறது, பல கனிகளை திறந்து. எதுங்க? வாசலை. நம்ம இருக்கக்கூடிய நம்ம நிறைய பேர் பாத்தீங்கன்னா கண்கள் எங்க இருந்து ஜெபிக்கும்? அப்படியே ஜெபிக்கிறீங்க, மனசை தொட்டு சொல்லணும். மேல பாத்துட்டு ஆராதிக்கிறேன் அப்படியா? யாரா வர்றாங்களா பாப்போம். திடீர்னு கழுத்து அப்படியே தொங்கிடும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டவுன் ஆகி இடுப்பு வந்துடும். இடுப்பு வந்து அப்படின்னா தரை வந்து தலையில பட்டுக்கும். கேட்டா எலிசா தலையை குப்புற மண்டிட்டு ஜெபித்தார். எப்படி ஜெபிச்சாரு? முக குப்புற விழுந்த தலையுடைய மண்ணு செவரை ஒட்டிக்கிச்சு. ஆனா அது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடு தகவல சொல்ல, வானத்தை திறந்து பலகணிகளை ஆசீர்வதிக்கக்கூடிய அந்த பரலோகத்தை நோக்கி பார்த்து ஜெபின்றார். எதை நோக்கிங்க? பரலோகத்தை நோக்கி. அதுதான் பாருங்க, சகேவைய ஆண்டவரை பார்க்க வச்சான். சகேவை யார பார்க்க வச்சான்? எல்லாரும் அவரை சுத்தி இருக்கிறாங்க, எல்லாரும் இப்படி இப்படிதான் பாத்துட்டு வந்தாரு, ஜாலியா பேசிட்டு வந்தாரு. திடீர் கழுத்து அங்க மேல தூக்குது. அதான் உன் ஜெபம். என் ஜெபம், உன் ஜெபம், என் ஜெபம் எப்படி இருக்குங்க? என் தேவன் ஜெபத்தை உன்னிப்பாக மிக கவனத்தோடு பார்க்கணும். அதான் ஜெபம். அது இல்ல, அந்த ஜெபம் இருக்கா? இருக்கா? சரி, வருத்தி கொள்ளுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா சோத்திரத்தோட கூடிய ஜெபம். என்ன ஜெபங்க? ஒவ்வொரு முறையும் தேவன் சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்ன பண்ணுங்க? சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே அப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்க? சோத்திரத்துக்கு உண்டான ஒரு ஜெபம். அடுத்தது பாத்தீங்கன்னா விசுவாசம் உள்ள ஜெபம். என்ன ஜெபம்? இதுதான் மிக 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 அவசியமான ஒரு ஜெபம். என்ன ஜெபங்க? நான் முட்டி போட்டா என் ஜெபத்துக்கு பதில் வந்துருச்சு. இந்த எண்ணத்தோடு இந்த சிந்தையோடு தான் போய் நீ என்ன பண்ணணும்? முழங்காலே நிக்கணும். அப்படி நிக்கலனா உனக்கு என்ன கிடையாது? அவர் மேல விசுவாசம் குறைவு. நான் எப்போ சொல்லுவேன், நீ தேவ சமூகத்துல வந்துட்டு அவரை விசுவாசி. மரணமே சம்பவித்தாலும் அங்க என்ன நடக்குங்க? அற்புதம் நிகழும். அதான் ஆண்டவர் சொல்றார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. உன் விசுவாசத்தின்படி உனக்கு. அப்ப அந்த விசுவாச ஜெபத்தை கர்த்தர் என்ன பண்றாரு? விரும்புகிறார். அடுத்தது பாத்தீங்கன்னா வீட்டுக்குள் ஜெபம். எதுக்குள்ள ஜெபம் இருக்கா? இன்னைக்கு நிறைய நம்ம வீட்டுக்குள்ள ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். ஒவ்வொரு வீட்டுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஜெபம் ஏறெடுக்கிறோம் இல்லையா? வீட்டுக்குடைய ஜெபம் என்ன பண்ணு தெரியுங்களா? சேரக்கூடாத மனிதனையும் வீட்டுக்குள் சேர்த்து நம்மளோட இணைந்து ஜெபிக்க. வீட்டு ஜெபம் என்னங்க? சேரக்கூடாத மனிதனையும் சேர்த்து இணைத்து ஜெபிக்கிறது இல்லையா? ஆனா அந்த வீட்டு ஜெபம் ரொம்ப கடினம். நீ ஆலயத்துல கூட எப்படியாவது கண்ணை மூடிட்டு எப்படியா பல்ல கடிச்சிட்டு முட்டி போட்டு ஜெபிச்சிருவேன். நான் வீட்டுக்குள்ள ஜெபிக்கிற ஜெபம் மிகவும் கடினமானது. உன் ஜெப சிந்தைகள் கெடுக்கப்படும். ஜெபிக்கிற நேரத்துல என்ன பண்ணும்? வாக்குவாதங்கள் நடக்கும். ஜெபிக்கிற நேரத்துல யாராவது ஒருத்தர் இடையூறாக வந்து நிப்பாங்க. இல்ல குழந்தை ஓடி வந்து ஒன்னு என்ன பண்ணும்? இடிச்சு தள்ளும். வீட்டுக்காரர் திடீர்னு டீ கேட்பாரு, பிள்ளை திடீர்னு சாப்பாட்டு கேட்கும். எல்லாம் எதுக்குள்ள நடக்கும்? ஆனா அது தாண்டி நீ நின்றுட்டுனா நீ நானும் ஜெயிச்சிடும். யார் ஜெயிச்சிடும்? அடுத்தது பாருங்க, இதான் மிக மிக முக்கியமான ஒன்று இல்லையா? நான் ஆதி நாட்கள்ல செய்த ஜெபம் எத்தனை பேர்கிட்ட இருக்குது? ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்க. நாட்கள் ஜெபம் ஆதியோடு போயிடுச்சு. என்ன போயிடுச்சு? ஆதி நாள் ஜெபம் என்ன போயிடுச்சு? அது செத்து போயிட்டாம இருந்தா அந்த ஜெபிக்கிற மனுஷன் இப்ப யாருவன்? புதிய சிருஷ்டி. என்ன சிருஷ்டி? ஆதி நாட்கள் இருந்த ஜெபத்தை கர்த்தர் விரும்புகிறார். அப்படி ஆதி நாட்கள் என்ன நம்ம ஜெபிச்சா எனக்காக நினைச்சு பாத்தீங்களா? ரட்சிக்கப்பட்ட போதும் இன்னைக்கு இருக்கிற ஜெபத்துக்கு கொஞ்சம் அப்படியே ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அப்படியே கற்பனையில இப்ப பண்ணல. சோத்திரம். நல்லா கவனிச்சு. ஆரம்பத்துல எப்படின்னா எனக்கு எங்க அப்பா கிட்ட அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பேசுவேன். என்ன பேசுறேன்னு எனக்கு தெரியாது, எப்படி ஜெபிக்கிறேன்னு தெரியாது. அப்படியே துள்ளி பரவசம் அடைவேன். ஆமென். அவர் அப்படியே புஷ்னு பாப்பாரு, அப்படி இப்படின்னு பாப்பாரு. ஐயோ மங்க இப்படி துள்றான் அப்படி துள்றான் அப்படி துள்றான்னு பார்த்தா இன்னைக்கு துள்ளவே மாட்டோம். ட்ரம்ஸ் அடிக்கிறான், கீபோர்ட் அடிக்குது, ஊழியக்கார கத்துறான், வர்ஷிப் பண்ண கத்துறாங்க. பார்த்தாரு. இது வரும்போது என்ன பண்ண? ட்ரம்ஸே கிடையாது, கீபோர்டே கிடையாது. இப்ப என்ன பண்றான்? அப்ப அவர் அதை பாக்குறாரு. அந்த அன்பு வா, அந்த அன்பு வா, அந்த அன்பு வா. அவரை ஏங்குறாரு.
யார் ஏங்குறாரு? எனக்கு ஒருத்தர் ஜபாவை கொடுத்தாரு பாத்தீங்களா, கொடுத்த அந்த ஜபம் காணுமே 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 தேடி பாக்குறாரு, கிடைக்கல. சரி, ஓகே. அடுத்தது, எவ்வளவு பெரிய தடைகள் வந்தாலும் உடைக்கக்கூடிய ஜபம். எப்படிங்க? எவ்வளவு பெரிய தடைகள் வந்தாலும் உடைக்கக்கூடிய ஜபம். 10 சொல்லிட்டேனா? இப்ப 10க்கு சொல்லுங்க பார்க்கலாம் என்னன்னு. இவ்வளவுதாங்க. என்னதுங்க? இத சரியா நீங்க வீட்டுக்குள்ள செஞ்சிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஜெயிச்சிருங்க. என்ன பண்றீங்க? ஜெயிச்சிருங்க.